உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாங்கலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. இங்க வந்து நிறைய மாடல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ அது மட்டும் கிடையாது, ஆன்லைன்ல வாங்குற எல்லாத்துக்குமே வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஆனா ஆன்லைன் வாங்குறதுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குல்ல? ஆமா, ஆன்லைன்ல வாங்குற எல்லாருக்கும் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, நீங்க வந்து ஒரு வருஷம் வந்து சர்வீஸ் வந்து ஃப்ரீயா பண்ணி தரங்கறீங்க. சோ இதுக்கு வந்து எப்படி சர்வீஸ்ல ஃப்ரீயா பண்ணிக்கலாமா? ஆமா, நான் ஒரு வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஆன்லைன் வாங்கலாம் சரி, நேர்ல வந்து வாங்கலாம் சரி. நேர்ல வாங்கலாம் சரி. சரி, நான் இப்ப அனுப்பும்போது இந்த மாதிரி அனுப்பிடுவீங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களே இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாமா? ஆமா, நான் இந்த மாதிரி பெட்டியோட நாங்க அனுப்பிச்சு விட்றோம். டெமோ வீடியோ அனுப்பிச்சு விட்றோம். அதை பார்த்து நீங்க சரி ஈஸியா பண்ணிக்கலாம். வந்து ஃபிட் பண்ணிக்க முடியும். அப்படியே உங்களுக்கு எதுவும் டவுட்னா வீடியோ கால் நம்பர் கொடுத்துறோம். அந்த வீடியோ கால் அடிச்சீங்கன்னா அதுலயே நம்ம சரி பண்ணி கொடுப்போம். கண்டிப்பா. ஆனா இது வந்து சார்ஜ் பண்றது எப்படிலாம் அதெல்லாம் சொல்லிருங்க முன்னாடியே. சார்ஜ் எப்படி போடணும்னு பாத்தீங்கன்னா, சார்ஜ் அடாப்டர் பிளக்ல சொருவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரீன் கலர்ல எரியும். சார்ஜ் போர்ட்ல இந்த இடத்துல சொருவனோனே நம்மள்ட்ட ரெட்டா மாறிடும். 3 ஹவருக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கிரீனா மாறிடும். அதுக்கப்புறம் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கல, வண்டி ஆன் பண்ணக்கூடாது. ஆன் பண்ணிட்டு சார்ஜ் போட்டீங்கன்னா பேட்டரி லெவல் குறைஞ்சிரும். ஓகே, எப்பவுமே அதை ஆஃப் பண்ணிட்டு தான் சார்ஜ் பண்ணிட்டு தான் சார்ஜ் இப்போ ஏதாவது சார்ஜ் ஃபுல் ஆச்சுனா இது கிரீன் மாறிடுமா? சார்ஜ் ஏறிட்டு ஃபுல்லா 3 ஹவர்ல ஃபுல் ஆனோனே இந்த இடத்துல கிரீனா மாறிடும். ஓகே, இதேதான் காருக்கும் இதேதான் பைக்குக்கும் இதே ஃபார்முலா தான். எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஓகே, நான் இப்போ வந்து எல்லா மாடலுமே காட்டலாம், எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணி காட்டலாம் வாங்க. ஓகே, சோ ஃபுல்லா நம்ம சார்ஜ் பண்ணி வச்சுங்க. ஆனா இப்போ இதெல்லாம் எப்படி ரன் பண்றேன்னு காட்டலாம். இது அந்த ரெமோ படத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த ஸ்கூட்டி. ஆமா, அதே ஸ்கூட்டி தானே. ஓகே, இப்போ ரெட் கலர் சுவிட்ச் அமுக்குனீங்கன்னா வண்டி ஆன் ஆயிரும். ஓகே, ஃப்ரண்ட் சுவிட்சை போட்டுட்டு ஃப்ரண்ட் அமுக்குனீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு போயிடும். ஆக்சிலேட்டர் அழுத்தினா ஃப்ரண்ட்ல போயிடும். இப்போ ரிவர்ஸ் பண்ணலாமா? ஆமா, ரிவர்ஸ் சுவிட்ச் போட்டுட்டு ஆக்சிலேட்டர் அமுக்குனீங்கன்னா பின்னாடி வந்துரும். சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க. சோ சைஸ் என்ன, இது எத்தனை வயசு குழந்தைகளுக்கு கரெக்ட்டா இருக்கும்? ஆனா 8 வயசு வரை பாப்பா தாராளமா ஓட்டிக்கலாம். ஓகே, என்னன்னா குழந்தைங்க வந்து கீழ விழுவ மாட்டாங்க. ஏன்னா வந்து பாருங்க இந்த மாதிரி பேலன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா இது வந்து கீழ விழுவ மாட்டாங்க. கீழ விழுவாம பேலன்ஸா இருக்கும். இதுல வந்து கலர் கேப்பானா என்னென்ன கலர்லாம் இருக்கு? கலரும் பாத்தீங்கன்னா ரெட் இருக்கு நம்மள்ட்ட. ஓகே, பிங்க் இருக்கு, yellow இருக்கு. 3 கலர் இருக்குண்ணே. 3 கலர் வந்து அவேலபிள் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து குழந்தைகளுக்கு வாங்கி தரலாம். இது வந்து பார்சல் நீங்க ஊருக்கு எந்த ஊருக்கு வேணா அனுப்பிடுவீங்க. ஆமா, நான் எந்த ஊருக்கு வேணா டெலிவரி நம்ம பண்ணிடுவோம். பொண்ணுங்களுக்கு வந்து வெஸ்பா வந்து பாத்திருப்பீங்க, பசங்களுக்கு இருக்கு. ஆனா இத பத்தி சொல்லுங்க. இத பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா சின்ன பசங்க தாராளமா ஓட்டிக்கலாம். இதுலயே ரெட் கலர்ல ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். ஆன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வேர்டு போட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா முன்னாடி போகும். ஓகே, பேக் வேர்டு கொடுத்துட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா பின்னாடி வரும். ஓகே, இதல பாருங்க லைட் எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு செட்டப். ஆமா, ஃபுல் LED செட்டப்போட வந்துரும். பட் வீல் லைட்டும் வந்துரும். ஓகே, ஃப்ரண்ட் பாருங்க, லுக் எல்லாம் அப்படியே ஒரிஜினல் பைக் எப்படி இருக்குமோ அதே லுக் தானா? ஆமாண்ணே. ஓகே, சோ இதெல்லாம் வந்து பண்ணா எப்படி நான் எவ்வளவு நேரம் வந்து சார்ஜ் வந்து நிக்குது? 3 ஹவர் சார்ஜிங் பண்ணீங்கன்னா 1 ஹவர் தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். சார்ஜ் வந்து கனெக்ட் பண்ண பண்ணிட்டா போதும். இதுல கனெக்ட் போர்டு இதுல இருக்கும். கனெக்ட் போர்டு போட்டீங்கன்னா சார்ஜ் ஏறிக்கும். ஓகே, இதுல வந்து கலர் இருக்கு, ஆரஞ்சு கலர் இருக்கு, ரெட் கலர் இருக்கு, வேற என்ன கலர்னா இருக்கு? ஒயிட் இருக்குண்ணே, ப்ளூ இருக்குண்ணே. சோ ஒயிட், ப்ளூ எல்லா கலருமே வந்து இருக்கு. சோ இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல நீங்க வந்து வாங்கிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு. இந்த பவர் பட்டன் மட்டும் அழுத்தி ஆன்லைன் பண்ணிட்டா போதும். இதுல மியூசிக், ப்ளூடூத் எல்லாமே இருக்கானா? மியூசிக், ப்ளூடூத் இருக்குண்ணே. இதுல இன்புல்லா ஒரு 4 மியூசிக் இருக்கும். USB ஆப்ஷன் இருக்கு, ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கு. நீங்க போன்ல கனெக்ட் பண்ணி சாங் போட்டுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா புல்லட் 2 கலர்ல நம்மள்ட்ட இருக்கு. ஒயிட்ல ஒன்னு இருக்கு, கிரேல ஒன்னு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் ரெட் கலர்ல இருக்கும். ஃப்ரண்ட் ஹேண்ட் போட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா முன்னாடி போகும். பேக் வேர்டு போட்டு ஆக்சிலேட்டர் போட்டீங்கன்னா பின்னாடி வரும். இதுல வீல் பாருங்க என்ன மாதிரி இருக்கு, பயங்கரமா ரகடா இருக்கு. வீல் லைட்லாம் சும்மா சூப்பரா இருக்கும். மியூசிக் போர்ட்ல பாத்தீங்கன்னா USB ஆப்ஷன் இருக்கு, ப்ளூடூத் ஆப்ஷன் இதுல இருக்கு. இன்புல்லா 4 மியூசிக்கும் இருக்கு இதுல. ஓகே, சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு மாடல் இருக்கு. இது பாருங்க, இத பத்தி சொல்லுங்க. இதுவும் பாத்தீங்கன்னா 2 வீல் நமக்கு சப்போர்ட் வீல் வந்துரும். இதுலயே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் சுவிட்ச் இருக்கு. கால்ல ஆக்சிலேட்டர் வந்துரும். மியூசிக் போர்டும் இருக்கு இதுல. ஓகே, சோ இதுல வந்து பண்ணா உங்களுக்கு இந்த 3 வீலும் இருக்கு. இல்ல இந்த மாதிரி வேணாலும் இது மாதிரி வந்து வச்சிருக்கீங்க. சோ மியூசிக் பாருங்க எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் சப்போர்ட் வீல் வந்துரும். ஏனா ஆமா, இதுலயே சப்போர்ட் வீல் வந்துரும். இந்த பைக் எல்லாம் பாருங்க ஒரிஜினல் பைக்கே தோத்துற மாட்டேங்குது. என்னன்னா இந்த மாதிரி சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஆமாண்ணே, இதுக்கு முன்னாடி பார்த்தா நீங்க லெக் ஆக்சிலேட்டர் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஹேண்ட் ஆக்சிலேட்டர் வந்துரும். ஒரிஜினல் பைக் மாதிரி கீ போட்டு நம்ம ஆப்ரேட் பைக் மாதிரி கீ போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஆக்சிலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்லயே நீங்க வந்து பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போ ரைஸ் பண்ணுங்க. இதுல ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ரெண்டுமே இருக்கானா? இதுல ஃபார்வர்ட் பேக்வர்ட் இருக்குனா. ஃபார்வர்ட் போட்டு ஆக்சிலேட்டர் முன்னாடி கொடுத்தீங்கன்னா முன்னாடி வரும். ஒரிஜினல் பைக்கே தான். சவுண்ட் கூட அதே மாதிரி தானே? ஆமாண்ணே, பேக்வர்ட் கொடுத்துட்டு முன்னாடி வந்தீங்கன்னா வந்துரும். அது மட்டும் இல்லாம கால்ல பிரேக் வந்துரும். நீங்க பிரேக் கால்ல போட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி மூவ் ஆகாது. ஓகே, இதுல பாருங்க லைட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வந்து கொடுத்திருக்காங்க. வா சூப்பர்ண்ணே. சோ இங்க லைட் வந்துருமா? ஆமாண்ணே, முன்னாடி லைட் வந்துரும். இதுல சார்ஜ் எல்லாம் எப்படி எவ்வளவு நேரம் நிக்குது? ஆமாண்ணே, இதுலயே 3 ஹவர் சார்ஜிங் பண்ணீங்கன்னா நீங்க 1 ஹவர் யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஹவர் வந்து கண்டினியூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே மியூசிக் போர்ட்லாம் வந்துரும். அதுலயே மியூசிக் வந்துரும் உங்களுக்கு. ஓகே, ஹார்ன் வந்துரும். லைட் நீங்க தேவைப்பட்டா ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல கலர் நிறைய இருக்கானா? இதுலயே கலர் வேரியேஷன் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குண்ணே. Black இருக்கு, ப்ளூ இருக்கு. ஓகே, சோ இதெல்லாம் பாருங்க ஒரிஜினல் பைக் மாதிரியே. சோ இந்த மாடல்ல வந்து பார்த்தாச்சு. இதுல இந்த மாடல் வந்து வச்சிருக்காங்க. மீடியம் சைஸ் பைக்னு சொல்லுவாங்க. இது வந்து CBR ஃபேஸ் கண்ட்ரோல்ல வந்துரும். ஓகே, இதுல கீ தான். இதுலயே கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ஆக்சிலேட்டர் வந்துரும். இதுலயே ஆக்சிலேட்டர் என்னடா கால்ல பாத்தீங்கன்னா பிரேக் வந்துரும். ஓகே, ஏன் வெயிட்டும் தாராளமா உட்கார்ந்து ஓட்டிக்கலாம். என்னடா வெயிட் இதுவே தாங்கறா. இது இன்னும் நல்லாவே 100 kg மேல தாங்கும் போல. எங்க வருங்க. ஆமா, அதுலயே நான் உட்கார்ந்து தாராளமா ஓட்டிக்கலாம். நீங்களும் உட்கார்ந்து தாராளமா ஓட்டிக்கலாம். ஓகே, வா சூப்பர்ண்ணே.
நல்ல ஸ்பீடாவும் நல்லா இருக்கு. ஏன்னா தார் ரோட்ல கூட போட்டு ஓட்டலாம் போல. ஆமா தார் ரோட்ல தாராளமா நீங்க ஓட்டிக்கலாம். பைக் காட்டிட்டு இருந்தா காட்டிட்டே இருக்கலாம் போல. நிறைய வெரைட்டி வந்து வச்சிருக்காங்க. ஆனா பைக்ல வந்து ஸ்டார்டிங் ரேட் என்ன ரேட்ல இருந்து இருக்குன்னா? ஆனா நம்மள்ட்ட 4000 இருந்து 60000 வரையும் இருக்குண்ணே நம்மள்ட்ட. 4000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 16000 வரைக்கும் இருக்கு. ஆமாண்ணே. ஓகே, இது வந்து கேஷ் ஆன் டெலிவரியில எல்லாமே இந்த பைக்லாம் வாங்கிக்கலாம். இப்போ நாங்க வந்து காட்டினது வந்து எங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சுனா கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. இல்லனா போட்டோ கேட்டா போட்டோ அனுப்பி விட்டுருவீங்க. ஆமாண்ணே, போட்டோ அனுப்பி விட்டுறோம். நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி போட்டோ கேட்டீங்கன்னா போட்டோ அனுப்பி விட்டுறோம். ஓகே, நான் அது மட்டும் இல்லாம கார் வந்து நிறைய வந்து வச்சிருக்கீங்க. காரும் கண்டிப்பா நிறைய பார்த்துட்டு இருப்பாங்க. கார் வந்து என்ன மாடல்லாம் இருக்கு நம்ம? கார் என்ன மாடல்னா நம்மள்ட்ட இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மாடல். ஓ, சின்ன குழந்தைகளுக்கு. சின்ன குழந்தைங்க வந்து ஓட்டிக்கலாம். இது வந்து நியூ மாடல் இப்பதான் வந்திருக்கு நம்மள்ட்ட. ஓ, இது எப்படி ஆபரேட் பண்றது? இது வந்து இதை எடுத்துட்டு பாப்பா உட்கார வச்சுட்டு மறுபடியும் மாட்டி விட்டுறலாம். ஓ, லாக் மாதிரி. ஆமாண்ணே. ஓகே, இதுல ரெட் கலர்ல இருக்கும். அது ஆன் பட்டன் ஆன் பண்ணீங்கன்னா ஆன் ஆயிரும். ஓகே, ஸ்டீரிங் வந்துரும் நம்மள்ட்ட. ஓ, திருப்பிக்கலாம். திருப்பிக்கலாம். ஆக்சிலேட்டர் கால்ல வந்துரும். ஓ, கீழ. ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் சுவிட்ச் பேக் அண்ட் சுவிட்ச் இருக்கும். ரெண்டு போட்டு ஓ, மியூசிக் இருக்கு இதுல வந்து. ஆமாண்ணே, மியூசிக் இருக்கு நம்மள்ட்ட. ஓகே, சோ அந்த ஃப்ரண்ட் அழுத்தினா ஃப்ரண்ட், அதே மாதிரி ரிவர்ஸ் கொடுத்துட்டு ஆக்சிலேட்டர் பேக்ல இருந்தா பின்னாடி வந்துரும். ஓகேண்ணா. என்னன்னா குழந்தைங்க போய் இடிச்சாலுமே அடியெல்லாம் படாது. நல்லா சேஃப்டிக்காக நல்லா வந்து கொடுத்துருக்காங்க குவாலிட்டி எல்லாம். நம்ம கார் எல்லாம் ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து என்ன ரேட் வரைக்கும் இருக்குங்க? ஆனா 4000 ல இருந்து 20000 வரைக்கும் நம்மள்ட்ட கார் இருக்குண்ணே. ஓகே, அடுத்த மாடல் பார்க்கலாம். இது என்ன மாடலுங்க? அடுத்த பாத்தீங்கன்னா இது மினி ஜீப்புங்க. ஓகே, இது எப்படி ஆபரேட் பண்றது? இது ரெட் கலர்ல சுவிட்ச் இருக்குது. ஆன் பண்ணீங்கன்னா ஆன் ஆயிரும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா சிங் மோட் இருக்கு. இந்த ரெட் கலர் அமுக்குனீங்கன்னா முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். தொட்டில் மாதிரி தாளாட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சோ ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கா அது முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். ஓகே, சோ இதெல்லாம் வந்து குழந்தைங்க அப்படியே உட்கார வச்சு சீட் பெல்ட் மாதிரி போட்டு விட்டீங்கன்னா போதும். சீட் பெல்ட் போட்டுட்டீங்கன்னா முன்னாடி உட்கார வச்சு அது தாளாட்டுற மாதிரி போயிட்டு வரும். பா, சூப்பரா இருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் வந்து இதுல வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மியூசிக் ப்ளூடூத் எல்லாமே இருக்கு. ஆமாண்ணே, ப்ளூடூத் இருக்கானே இதுல? ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கு, பென் டிரைவ் ஆப்ஷன் இருக்குண்ணே. ஓகே, யூஎஸ்பி பென் டிரைவ் போட்டு நீங்க வந்து பாட்டு போட்டு விட்டுறலாம். சோ இதுல வந்து எப்படி ஆபரேட் பண்றது? ஆக்சிலேட்டர் போட்டு விடுங்க. இத அமர்த்திட்டு ஃப்ரண்ட் அண்ட் சுவிட்ச் போட்டீங்கன்னா முன்னாடி போகும். ஓகே, பேக் அண்ட் சுவிட்ச் போட்டீங்கன்னா பின்னாடி வந்துரும். ஓகேண்ணா. ஏன்னா இதுக்கு வந்து சார்ஜ் வந்து 3 மணி நேரம் வந்து போட சொன்னீங்க பைக்குக்கு. இதுக்கு வந்து எவ்வளவு நேரம் வந்து போடலாம்? 3 ஹவர் சார்ஜிங் போட்டு 1 ஹவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இது வந்து அசெம்பிள் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி தானே? ஈஸி தானே. அதெல்லாம் டெமோ வீடியோ எல்லாமே அனுப்பி விட்டுருவீங்க. டெமோ வீடியோ எல்லாம் அனுப்பி விட்டுருவேன். ஓகேண்ணா. இதுல லைட் வருமா? இதுல லைட் வரும். முன்சில் லைட் வரும். சாங் போட்டீங்கன்னா முன்னாடி லைட் வந்துரும். ஓ, அப்பா, நல்லா லுக்கா இருக்குண்ணே. சூப்பரா இருக்கு. ஓகே, இதுல கலர் கிடைக்குமாண்ணே? இதுல கலர் பாத்தீங்கன்னா கிரே கலர் இருக்கு, நம்மள்ட்ட Black கலர் இருக்கு. ரெண்டு கலர் இருக்கு. ஓகேண்ணா. சோ நெக்ஸ்ட் பாருங்க ஜீப் ஆட்டுக்குது. சோ ஜீப் பத்தி காட்டுங்க. இது பாத்தீங்கன்னா விண்ட்ஷீல்ட் லைட் வந்துரும், முன்னாடி லைட் வந்துரும் உங்களுக்கு. ஓ, என்னன்னா சவுண்ட் கூட அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்கு. ஆமாண்ணே. பாருங்க. சோ இதுல வந்து ரெண்டு குழந்தைங்க உட்கார வைக்கலாம். இது பேசிக்கா அங்க பாருங்க. சின்ன குழந்தைங்க இருக்காங்க, ரெண்டு பேரும் வந்து உட்கார வைக்கலாம். சீட் பெல்ட் போட்டுட்டு இது ஆஸ் யூசுவல் தானா? ஆமாண்ணே, இதுவும் மேனுவலா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிமோட் வந்துரும் இதுல. ஓ, இப்ப பார்த்த எல்லாத்துக்கும் ரிமோட் வந்துரும். ரிமோட்லயே நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓ, இப்ப பேரண்ட்ஸே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆமாண்ணே, நீங்க பார்த்த எல்லா மாடலுக்கும் ரிமோட் வந்துரும். ரிமோட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க மேனுவலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ பேரண்ட்ஸே வந்து பண்ண இது வந்து நீங்க வந்து மேனுவல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளை உட்கார வச்சு நீங்களும் ரன் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? சிங் மோட் இருக்கு, முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். ஓ, டோட்டல் மாதிரி. ஸ்பீட் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு, நீங்க எவ்வளவு ஸ்பீட் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரேக் வந்துரும் இதுல. ஓகே, இதுலயே அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் போ. ஓகேண்ணா. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்க ரோட்லயே கூட ஓட்டலாம். பாருங்க குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு. லைட் ஆப்ஷன் இருக்கேனா? ஆமாண்ணே, லைட் ஆப்ஷன் இருக்கு. ஓகே, சோ மியூசிக் போட்டு காட்டுங்க பாப்போம். பாருங்க மியூசிக் வந்து வரும். மியூசிக் வந்துரும். ஸ்டீரிங்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க பாருங்க பென்ஸ் கூட வந்து வச்சிருக்காங்க. நான் இத ரன் பண்ணி காட்டுங்கனா. இதுனா பாத்தீங்கன்னா பென்ஸ் மாடல் ஜீப் வந்துரும். இதுல பாத்தீங்கன்னா விண்ட்ஷீல்ட்லயும் லைட் வந்துரும், பேனட்லயும் லைட் வந்துரும் உங்களுக்கு. அப்பா, பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கு பயங்கரமா. ஆமா, பார்க்கிறதுக்கு சும்மா லுக்கா இருக்குனே உங்களுக்கு. இதுக்கு ரிமோட் வந்துரும். ஆமாண்ணே, இதுலயே ரிமோட்லயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், மேனுவலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலயும் சிங் மோட் இருக்கு, முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும் தாளாட்டுற மாதிரி. இதுல ஃப்ரண்ட் வைட் பேக் வைட் சுவிட்ச் வந்துரும். பா, செமனா. ப்ளூ இருக்கு, ரெட் இருக்கு, கிரே இருக்கு, ஒயிட் இருக்கு. பாருங்க BMW. ஆனா இத பத்தி சொல்லுங்கனா. இது பாத்தீங்கன்னா BMW மாடல்ல வந்துரும். ஓகே, ஆன் பண்ணீங்கன்னா ஆனா விண்ட்ஷீல்ட்ல லைட் வந்துரும், பேக்ல லைட் வந்துரும் உங்களுக்கு. வீல்ல லைட் வருது. வீல்ல லைட் வந்துரும். அதுல சாங் போட்டீங்கன்னா உங்களுக்கு வீல் லைட்டே எரியும். ஓகே, பயங்கரமா இருக்கு இதெல்லாம் வந்து. இதுல ரெண்டு குழந்தைங்க உட்கார வைக்கலாம். இதோ சேம் ஸ்விங் மோட் எல்லாமே இருக்கு. இதுலயே சேம் ஸ்விங் மோட் இருக்கு. கலர் வேரியேஷன் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ரெட் இருக்கு, ப்ளூ இருக்கு, 2 கலர் அவைலபிளா இருக்கு. இது போர்டு மாடல் ஜீப்னா நமக்கு கீ டைப்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்க. ஆத்தி, என்னன்னா பயங்கரமான அப்டேட்டா இருக்கு இதெல்லாம் வந்து. இதுல லைட் எல்லாம் வந்துருமா? ஆமாண்ணே, லைட் நீங்க தேவைப்பட்டு ஆன் பண்ணிக்கலாம், தேவைப்படாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. இங்க பாருங்க ஒரிஜினல் காரே தோத்துரும் போல அந்த அளவுக்கு லுக் வந்து கிடைக்குது. இதுல ரெண்டு குழந்தைங்க தாராளமா உட்காரலாம். இதுல தாராளமா 2 குழந்தை உட்காரலாம். 80 கிலோ வரை வெயிட் தாராளமா உங்களுக்கு தாங்கும். ஓ, 80 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கலாம். ஓகேண்ணா. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி கெபாசிட்டி எல்லாம் எவ்வளவு இருக்கு? பேட்டரி கெபாசிட்டின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 12 வோல்ட் சார்ஜ். அதெல்லாம் விடுங்க. ஆனா இதுல லைட் எங்கெங்கனா வரும்? வெயிட்ல வீல்லயே வந்துரும், முன்னாடியே வந்துரும், பின்னாடியே வந்துரும் உங்களுக்கு. சொல்லுங்கண்ணா, லைட்னு அப்படியே சொல்லுங்க. அதான் உங்களுக்கு வீல் லைட்டும் வந்துரும், முன்னாடியே வந்துரும், பின்னாடியே வந்துரும். பின்னாடி முன்னாடி தொட்டுக்கிட்டு இருக்கீங்க. சாரிண்ணே. அட இத ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணுங்க. எடுத்துறேன். இது ஆஃப் பண்ணிருங்க. அப்படியே இருக்கட்டும். கீ மட்டும் ஆஃப் பண்ணிருங்க.
அப்படியே ஆன் பண்ணி காட்டுங்க. இங்க பாருங்க இந்த கார் பயங்கரமா இருக்கு. ஆனா இந்த கார் பத்தி சொல்லுங்கண்ணா. இந்த மாடல் பார்த்தா போர்டு மாடல் ஜீப்ல வந்துரும். இது பாத்தீங்கன்னா கீ டைப்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரிஜினல் கார் மாதிரியே. ஆமாண்ணே. ஓகே. பாத்தீங்கன்னா வீல்ல எல்லாம் லைட் வந்துரும். LED லைட்டோட வந்துரும். அடுத்து முன்னாடி LED லைட் வந்துரும், பின்னாடி LED லைட் வரும். ஓகே. பாக்க ஒரிஜினல் காரே தோத்துரும் போல அந்த அளவுக்கு. அண்ணா இப்போ இதல வெயிட் கெபாசிட்டி வந்து எவ்வளவு தாங்குங்க? இது வெயிட் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 80 கிலோ வரை தாராளமா உங்களுக்கு வெயிட் கெபாசிட்டி தாங்கும். பா 80 கிலோ வரைக்கும் தாங்கும். ஆமாண்ணே. இன்னொன்னு அங்க பாருங்க ஓபன் டோர் வந்து இப்படி ஓபன் பண்ணிட்டு உள்ள போய்க்கலாம், அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதல ரிமோட் வந்துறாங்கண்ணா. ஆமா, இதுலயே ரிமோட்லயே யூஸ் பண்ணிக்கலாம், மேனுவலா யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் இருக்கு. ஐயோ இது என்ன இதல ஓபன் ஆகுது. அப்புறம் ஓபன் பண்ணி நீங்க தேவைப்பட்டா சார்ஜ் தனியா கழட்டிட்டு போய் சார்ஜ் போட்டுக்கலாம்ண்ணே. ஓகேண்ணா. சோ இது வந்து பேனட் ஓபன் பண்ற மாதிரி கூட ஆப்ஷன் இருக்கு. ஆமாண்ணே. சூப்பர்ண்ணே. இது பாத்தீங்கன்னா டொயோட்டா மாடல் ஜீப்ல வந்துருண்ணே உங்களுக்கு காரு. ஓகே. ஒயிட் கலர்ல இருக்கும். பா லுக்கே பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க. இது எப்படின்னா கீ டைப்பா இது என்னது? இது வந்து நார்மல் பட்டன் டைப் தான் வரும். ஓகே. ஆனா பாக்க இங்க பாருங்க. பா அந்த ஒரிஜினல் கார்ல இருக்கும் அதே மாதிரியானா? ஆமாண்ணே. டோர்லாம் உங்களுக்கு திறந்து சும்மா சூப்பரா இருக்கும். பா செமனா. லைட் செட்டப்போட வந்துரும். LED லைட் செட்டப். ஓ இதெல்லாம் லைட் ஆக்சுவலி. ஆமாண்ணே. இங்க பாருங்க லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா இத வந்து ஆஃப் பண்ணுங்க. பாருங்க லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப லைட் ஆன் பண்ணுங்க. அவ்வளவுதான். பயங்கரமா இருக்குண்ணே. இதெல்லாம் எவ்வளவு கேஜ் வரைக்கும் தாங்கும்? இதெல்லாம் உங்களுக்கு 100 கிலோ வரை தாராளமா தாங்குண்ணே. ஓகேண்ணா. டொயோட்டா மாடல் அப்படியே வந்து ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க. இது பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் இது ஸ்நாக்ஸ் வைக்கிறது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் இது வந்துருண்ணே. சோ ஸ்நாக்ஸ் டாய்ஸ் எது வேணா போட்டு எடுத்து போலாம். எதுனா போட்டு வச்சுக்கலாம்ண்ணே. ஓகேண்ணா. க்ளோஸ் பண்ணிருங்க அப்படியே. இது பாத்தீங்கன்னா ஆஃப் ரோட் வண்டி. உங்களுக்கு ஆஃப் ரோட்ல நீங்க ஓட்டிக்கலாம். இல்ல ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துரும் உங்களுக்கு. எல்லாமே லைட் இங்க பாருங்க. வா இதுலயும் ஃபுல் LED செட்டப்போட வீல் லைட்டும் வந்துரும் உங்களுக்கு. ஓகே. பயங்கர ரக்கடா இருக்கு பாக்குறதுக்கு. உங்களுக்கு சிங் மோட் வந்துரும். ஓ டோட்டல் மாதிரி ஆடிட்டே இருக்கும். ஆமா. ஓகே. பாருங்க. நல்லா பாக்க நல்ல பிரீமியமா இருக்கு இதானா உங்களுக்கு. ஆமாண்ணே. உங்களுக்கு இது இருக்கல ஹையர் எண்ட் மாடலா? ஆமாண்ணே. இதானே ஹையர் எண்ட். நல்ல ஹையர் எண்டா இருக்கு பாக்குறதுக்கு. இதெல்லாம் நல்லா பெரியவங்களே கொஞ்சம் ஓட்டலாம் போலயே. ஆமாண்ணே. தாராளமா ஓட்டிக்கலாம். 100 கிலோ வரையும் தாராளமா 100 கிலோ வரைக்கும் நல்லா ஓட்டலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வாக்கர்ஸ் கூட நிறைய வந்து வச்சிருக்கீங்க. ஆமாண்ணே. 1 வயசு பாப்பாக்காடி வாக்கர் வச்சிருக்கோம். நம்ம 2 வயசு பாப்பாக்கு சைக்கிள் வச்சிருக்கோம். டிஸ்டரும் நம்ம வச்சிருக்கோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ பார்த்துட்டு நம்புறேங்க. ஆனால் ரொம்ப நன்றிண்ணா. எனக்கு தெரிஞ்ச வீடியோல வந்து கம்மியாக தான் காட்டியிருக்குங்க. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா நிறைய மாடல் பார்த்து வாங்கலாம். ஆன்லைன் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிங்கன்னா போதும் எல்லா விதமான ஃபோட்டோ அனுப்பிடுவாங்க. எல்லாமே இது ப்ரைஸ் வரையும் சொல்லிடுவாங்க. நாங்கள் ஏன் இந்த வீடியோவில் வந்து ப்ரைஸ் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து இது ரேட் ஏறலாம் குறையும் செய்யலாம். ஆனால் தான் ரேட் சொல்ல. பட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு பிக்சர் கேட்டிங்கன்னா போதும் அதோட பிக்சர் அனுப்பி அது ரேட் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் கிடையாது. ஆன்லைன் வாங்குறீங்க நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க மாட்டாங்க. பட் இவங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்ககிட்ட பிரைசிங் வைஸ் வந்து கம்பேர் பண்ணி கூட பாருங்க. நிறைய இடத்தோட இங்கே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. எனக்கு தெரிஞ்சு நிறைய வந்து பேட்டரி போட்டு ஆப்ரேட்டே வந்து பண்ணி காட்டியிருக்கீங்க. கஸ்டமர் வந்து நேரில் வரலாம் ஆசைப்படுவாங்க. சென்னை வந்துட்டு எங்க வரத மட்டும் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. சென்னை வந்துட்டு OMR வந்து சீவரம் பெருங்குடி வந்துட்டீங்கன்னா கியூரி ஹாஸ்பிட்டல் எதிர்த்தாப்புல நம்ம கடை இருக்குண்ணே. நம்ம கடை பேர் சொல்லிருங்க. ரைட் ஆன் டைசன். ஓகே. ரைட் ஆன் டைசன் கண்டிப்பா இருங்க. நீங்க அப்படிலாம் கூகுள்ல போயிட்டு ரைட் ஆன் டைசன் போட்டு பெருங்குடின்னு போட்டாலும் ஈஸியா நீங்க வந்து லொகேஷன் வந்து ரீச் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா ஆர்டர் பண்ணுங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ மறுபடியும் மீட் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச். பாய். ஆனா பாய் சொல்லுங்க. பாய்.